ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஹாய் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறோம். அதாவது எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறோம். வீட்டில் வந்து தேங்காய் இல்லை, தேங்காய் எடுக்கிறதுக்காக இன்றைக்கி அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறோம். ஸோ நம்ம வந்து அவங்க பாட்டி வந்து இன்றைக்கி வேலைக்கு போயிருப்பாங்க. 11 மணிக்கு தான் வருவாங்க. வேலை பார்க்குற இடத்துக்கு போக போகிறோம். அங்கேருந்து வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்துட்டு தேங்காய் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் மாமியார் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மாட்டு பண்ணை. எங்கள் மாமியார் வந்து இங்கே மாடுலாம் வந்து பராமரிப்பு வேலை தான் செய்கிறாங்க. அதாவது மாட்டுக்கு வந்து தீனி போடுறது, தவிடு வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, இந்த மாடு இருக்கிற இடம்லாம் சுத்தம் பண்ணணும், அதெல்லாம் கூட்டி அள்ளணும், சாணிலாம் அந்த வேலை தான் பார்க்குறாங்க. காலையில் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ தான் வந்திருக்காங்க. ஈவினிங் வந்து இப்போ மாடுலாம் அடைச்சிட்ருக்காங்க. நம்ம அந்த பக்கமாக போய் பார்க்கலாம். போங்க, முன்னாடி போங்க, மெதுவாக போங்க. ஆயா அந்த பக்கம் இருக்கிறாங்க, போங்க. போங்க இன்னும் கொஞ்சம் மெதுவா போய் மாடு பார்க்கலாமா? இங்கே வாங்க, குட்டி பாப்பா இங்கே இருப்பாங்க. இங்கே வாங்க ஆயா அந்த பக்கம் இருக்கிறாங்க. இங்கே இந்த பக்கம் இங்கே வாங்க, நம்ம கண்ணுக்குட்டி பார்க்கலாம், மாடு பார்க்கலாம். மாடு கட்டி போட்டு இருக்குதுவா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து எங்கள் மாமியார் வந்து என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் பாருங்கள், மாடுலாம் இப்போ வந்து ஒரு பக்கமாக அடைச்சிட்டாங்க. தனித்தனியாக கேட் போட்டிருப்பாங்க. ஒரு 2-3 ரூம் மாதிரி கேட் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து ஒரு பக்கமாக மாடெல்லாம் அடைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஓரமாக வந்து செட்டில் ஆகிட்டோம். இங்கே சாணிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து இப்போ எங்கள் மாமியார் வந்து கூட்டி அள்ளிடுவாங்க. இந்த சாணிலாம் எடுக்கிறதுக்கு வந்து கூடையெல்லாம் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடை, அப்புறம் அது சாணிலாம் கொண்டு போய் கொட்டுறதுக்கு ஒரு வண்டி இருக்கும், அது மேலே வச்சு தான் கொண்டு போய் கொட்டுவாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வரத்துக்கு போயிருக்காங்க எங்கள் மாமியார். எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள், எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படியே முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க சாணிலாம் அப்படியே வந்து எடுத்து போட்டுட்டு வராங்க அந்த கூடையிலேயே. அப்புறம் நிறைய இருக்கிற பக்கமெல்லாம் வந்து சீமார் வச்சு கூட்டி அள்ளிடுவாங்க. என்னதுமா? இப்போ சோளம் தான் வந்து நிற்கிதா? மாட்டுக்கு சோளம் வரதில்லையா? மாட்டுக்கு சோளம் வரதில்லையா? இந்த மாட்டுக்கு சோளத்தட்டு வரதில்லையா? ஏன் மிஷினில் கையில் பேசினாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என் மாமியார்னு சொல்கிறது ஒரு இதாக இருக்குது. நான் வந்து எப்போவுமே அம்மானு தான் கூப்பிடுவேன். ஸோ நான் அப்படியே சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எங்கள் அம்மா கூட்டிகிட்ருக்காங்க இல்லைங்களா, இதெல்லாம் கூட்டி ஒரு பக்கமாக தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த கூடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு இந்த சாணிலாம் அள்ளிட்டு போய் இதுக்கு பின்னாடி வந்து சாணியெல்லாம் கொட்டுற இடம் இருக்குது. இங்கே எங்கள் அம்மா மட்டும் தான் வேலை செய்கிறாங்களான்னா இல்லை, நிறைய பேர் இங்கே வேலை செய்கிறாங்க. மாட்டு பண்ணை வந்து ரொம்ப பெருசு. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நிறைய லேடிஸ்க்கு வந்து இங்கே தான் வந்து வேலையே பார்த்துக்கோங்க. இங்கே வந்து இவங்களுக்கு இதுதான் வேலை, வேறு எந்த வேலையும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. மோஸ்ட்லி காட்டு வேலை தான். அப்படி வந்து அந்த காட்டு வேலை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து எல்லோரும் வந்து பண்ணையில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து எங்கள் அம்மா மாட்டு பண்ணையில் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலலாம் மாட்டு பண்ணையில் போய் சாணிலாம் அள்ளணும் அப்படின்னு வந்து ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. ஸோ எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வந்து 15 வருஷமாக இதே மாட்டு பண்ணையில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. நான் இவங்க வீட்டுக்கு வந்து, அதாவது இவங்க எங்கள் மாமியார் இல்லைங்களா, நான் கல்யாணம் ஆகி இங்கே வந்து 12 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி 3-4 வருஷம் முன்னாடி வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்கிறேன், 15 வருஷமாக வேலை பார்க்குறாங்கன்னு. அவங்க அதுக்கு மேலேயே இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தேங்காய் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போகல. எங்கள் அம்மா வந்து இங்கே பண்ணைக்கு வந்துட்டதுனால நான் வீட்டுக்கு போகல.
நான் இப்படியே அம்மா பார்த்துட்டு நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். அப்புறம் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் யாரெல்லாம் இந்த மாதிரி மாட்டு பண்ணை பார்த்துருக்கீங்க, உங்கள் ஊரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்னைக்கு தானே கொண்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து பாதி சாணி அள்ளி கொண்டு போய் கொட்டிட்டு வந்துட்டாங்க. மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பால் கறக்கவும் ஆள் வந்துடுச்சு. சீக்கிரமாக பால் கறந்துடணும்னு வெளியில் மாடு கட்டி தான் வந்து பால் கறப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மழையில் மாடு நனைஞ்சிடும் இல்லைங்களா, அதனால பால் கறந்துட்டு மாடை அவுத்து விட்டுடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அப்புறம் அது வந்து ஓரமாக நின்றுக்கும், நனையாது ஃப்ரெண்ட்ஸ். மழை வர மாதிரி இருக்குது, அதனால் நாங்களும் வந்து கிளம்ப போகிறோம். இதுக்கப்புறம் எங்கள் அம்மா போய் இதெல்லாம் கூட்டி அள்ளிட்டு மாட்டுக்கு வந்து தட்டை அரைக்க போயிடுவாங்க. நான் அடுத்த தடவை உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ வாங்க எங்கள் அம்மா சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். சரிம்மா, நம்ம போயிட்டு வரேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.